போருக்குப் பிறகு அனைவரும் ஹனுமானின் வீரத்தை பாராட்டினார்கள். கவிஞர்களும் அவரைப் பற்றி எழுத விரும்பினார்கள். ஒருநாள் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் ஹனுமானை சந்தித்தார். வால்மீகி சொன்னார், ஹனுமா, நீயே ராமனுடைய செயல்களைக் குறித்து உன் சொந்த கதையை எழுத வேண்டும். நீ பலவற்றை நேரில் பார்த்துள்ளாய். ஹனுமான் சிரித்துவிட்டு பெரிய கற்களிலே தனது நகங்களால் ராமனின் கதையை எழுதினார். அந்தப் பாடல் அற்புதமாகவும் பாசத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது. வால்மீகி அதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். ஆனால் அப்போது வால்மீகி சோகமாக இருந்தார். ஹனுமான் கேட்டார், ஏன் முனிவரே, நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள்? வால்மீகி மெதுவாகச் சொன்னார், உன் கவிதை மிகவும் சிறப்பாக உள்ளது. இதைக் கண்டால் யாரும் என் கதையை படிக்க மாட்டார்கள். அப்போது ஹனுமான் கைகளை கூப்பி சொன்னார், முனிவரே, நான் உங்களுடன் போட்டி போட விரும்பவில்லை. உங்கள் ராமாயணம் உலகிற்கு வழிகாட்டும். அவ்வாறே அவர் தன் எழுதிய கற்களை உடைத்து நதியில் எறிந்தார். வால்மீகியின் ராமாயணம் மட்டுமே நிலைத்து நிற்க, கதையின் பாடம், உண்மையான மகத்துவம் தாழ்மையாக இருக்கும், புகழை நாடாது.